டே 1 ஆஃப் ஃபோர்ட் கொச்சி. சுற்றி நிறையா சைட் சீயிங்ஸ் இருக்குது, லொக்கேஷன்ஸ் இருக்குது. நம்ம வாஸ்கோட காமாவுடைய சமாதி இந்த சர்ச்சில் தான் இருந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்பேன், அல்ஃபோன்சோ த ஆல்பர்க்கின்னு ஒருத்தர். இது ஆமாம், நான் கேள்விப்பட்டிருந்தேன். பார்த்தோன்னே மீன் சாப்பிடணும் போல இருக்கு. அடுத்தது ஒரு சீ ஃபுட்டு கடை ஒன்று மாற்ற வச்சிருக்கேன், அங்கே போய் சாப்பிடலாம். ஃபிங்கரில் கிங் புட் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. என்னடா இது பார்க்கறதுக்கு டோன்ட் கவர் பை புக் பை இட்ஸ் கவர். எனக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா இவன் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதை நான் இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஹலோ, ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து ஏர்ணாகுளம் தான் போயிட்டுருக்கோம், அதாவது கொச்சிக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு மாதிரி குளறுபடியாகவே போயிட்டுருக்கு. விழுப்புரம்லேருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் போயிட்டு திருச்சியிலேருந்து ட்ரெயின் மாறி ஏர்ணாகுளம் போகிறது தான் பிளானு. என்ன ஆகிடுச்சுன்னா, நாங்கள் விழுப்புரம் போகிறதுக்குள்ளார கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணிட்டோம். ஸோ விழுப்புரம் போகிற வழி இப்போ ஒரு மாதிரி இருக்குங்க இல்லையா? ஸோ அதனால் என்னடா இவன் தண்ணி வாங்கிட்டு வரதுக்காக ஓடினா எங்கேயோ இருக்க கடை ஓடி போயிட்டு வந்திருக்கான். சரி, அதான் விழுப்புரம் போகிற வழியில் இப்போ பாலம் கட்டுறதுனால கொஞ்சம் அது ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கா அந்த ரோடு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு பஸ்ஸு. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேருந்து திருச்சி பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்து லாஸ்ட் மினிட்டுமே ஒரு 10 செகண்ட் லேட்டாக வந்துருந்தோம்னா ட்ரெயின் கிளம்பியிருக்கோம். எல்லாம் வர மாதிரி ட்ரெயின் வேகமாக ஓடுது, நம்மளும் ரன்னிங் செம்ம வேகமாக ஓடி வந்து வெயிட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் மாதிரி இருந்துச்சு. ட்ரெயின் ஏறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கடகடன் உள்ள ஏரியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டாப் கரூரில் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஃபோர்ட் கொச்சி போயிட்டுருக்கோம். நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணதே வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சின்னு தான் புக் பண்ணோம். நாங்கள் ட்ரெயின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. அப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே தான் போனோம். அதுக்குள்ள அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், உட்காரவும் முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே தான் இருக்குது இந்த இடத்துல. ஒரே ஒரு சேஞ்சு, கம்பார்ட்மெண்ட்டில் ஏசியை போட்டிருக்கானுங்க. வேறு எதுவுமே பண்ணல, அது ஒரு சேஞ்சு மட்டும்தான் இருக்குது. பசிக்குது, ரொம்ப நேரமாக தண்ணி மட்டும் தான் குடிச்சுன்னு. எனக்கு தான்டா பசிக்குது. இவனுங்களோட ஃபுட்டு எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிலடா. பக்கத்தில் ஒருத்தன் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தான்டா. அது டீயா கலர் தண்ணியானே தெரில. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. ஐடியா நான் வேணா இப்போ ஃபுட்டு ஆர்டர் போடுறேன். அடுத்து ஈரோடு ஜங்ஷன் நமக்கு சாப்பாடு கையிலே வந்து கொடுத்துருவோம். ஃபுட் ட்ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ஓகேவா? இந்த ஆப்பில் இப்போ நான் வந்து இந்த ட்ரெயின் நம்பரை போட்டேன்னா எந்தெந்த ஜங்ஷனில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த எந்த ஜங்ஷனில் நமக்கு எப்போ என்ன ஹோட்டலில் என்ன சாப்பாடு வேணுமோ அதை வந்து ஆர்டர் போடணும்னா அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து கையிலே கொடுத்துருவான். இது ரயில்வேக்கே பண்ணப்பட்ட ஒரு ஃபுட்டு ட்ரக்கா? ஏய் பாடுறான், நல்லா இருக்கு இந்த ஆப்ஷனு. டைம்லாம் மிஸ் ஆக மாட்டான். மிஸ் ஆகாது. நீ என்ன டைம் போறியோ பக்காவாக எடுத்து வந்து டைமிங்கில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போவோம். நான் வந்து எனக்கு சிக்கன் ரைஸ் போடுறோம், என்ன வேணும்? சப்பாத்தி ஓகே, 400 ரூபா வருது. டெலிவரி சார்ஜ் அது 50 ரூபா தான் கேட்டிருக்கேன். பரவாயில்ல, மணின்னா அது 10, இன்னும் 55 நிமிஷத்தில் நம்ம கையில் சாப்பாடு இருக்குது. இதுதான் ஒன்று மாதிரி ஆளு கூட வச்சுக்கணும். சரி, ஓகே, நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு வராங்களா, அந்த ஜங்ஷன் நம்ம கையில் ஃபுட்டு இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம். எனக்கு சாப்பாடு வருதுன்றதை விட இந்த டெலிவரி சிஸ்டம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதே எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயினில் ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். கரூரில் ஆர்டர் பண்ணுவோம், ஈரோட்டில் இருக்கிற ஹோட்டலில். இங்கே இருக்கிற ஒரு டெலிவரிக்காக அது எடுத்துனது போயிட்டு போகலாம். இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம் அவங்களுக்கு. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து கேள்விப்பட்டதில்லை. ஒன் வாட்டி சுரபியா ப்ரோ, சீட் நம்பர் 1340. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. என்னப்பா சாப்பிடுவோமா? நல்லா இருக்கா? உண்மையாவா? காலையில் 6 மணி ஆகுது.
இடப்பண்ணின்ற ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் தான், 20 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடும் எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில். ஏய் மணியாவது ஏந்திரி, 5 நிமிஷம் தான். இன்னும் பங்கதான் காப்பி கொண்டாடின்னு போலியே, ஏந்துடுறா. ஆலுவா இருக்குல்ல, ஆலுவா அப்போ செமையான ஒரு சமயம். இருக்கலாமே. நீ தூங்கிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டா. ஆடம் பாய். ஆனால் செம்ம வியூ இந்த இடத்துல. இந்த இடம் நல்லா வேடிக்கை பார்த்துனே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின்லேயும் இந்த இடத்த நல்லா இடம் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம வந்து ஸ்டேஷன் எர்ணாகுளம் சவுத் ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஒரு நல்ல டீ கடையை தேடி ஃபஸ்ட்டு அங்கே போகிறோம். டீ குடிச்ச உடனே கலக்குன்னு கலக்கும் பாருங்க. பாடா கண்ணு இப்போ தாண்டா பளிச்சு தெரியுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளால் பண்ண முடியாது, ட்ரெயின் டைமிங் அப்படி இருக்குது. டே லைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தோன்னா நிறைய சீனிக்கான வியூஸில், நீ வேறு ஆலுவாவில் ஒரு பயங்கரமான வியூ பார்த்தேன்னு வேறு சொன்னல, அதெல்லாம் பார்த்துருக்கலாம். இருட்டில் நம்மளாலையும் பார்க்க முடியல, வீடியோலையும் ஒன்றும் காட்ட முடியாது. இந்த ட்ரெயின் பேர் வந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர் வந்து கிளம்பி காரைக்காலில் வந்து ஒரு பெரிய ஹால்ட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பி காரைக்கால்லேருந்து எடுத்து அடுத்த நாள் காலங்காத்தால் எர்ணாகுளம் ஜங்ஷனில் வந்து நிறுத்துகிறாங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரூட்டு. ஓகேங்களா, புக் பண்ணோன்னா நல்ல ஏசி டயர் 2 பார்த்து புக் பண்ணுங்கள், மேபி கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 ஓகே தான், அவ்வளோ ஒன்றும் பேடாக இல்லை. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து இது கிடையாது. இதுக்கு நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருந்து கொச்சிக்கு டைரக்ட் பஸ் இருக்குது, வெறும் 10.5 மணி நேரமோ என்னமோ தான். நண்பன் அதில் தான் வந்துக்கிட்டு இருக்கான், அவங்க கூட நாங்கள் வந்திருக்கலாம் போல். சரி ட்ரெயினில் போகலாம், ஜேர்னியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு இதில் கிளம்பி வந்து முதுகுவரை வந்துட்டு தான் மிச்சம். சரி வாங்க நம்ம எங்கேயாவது போய் டீயை போடுவோம். இங்கே வந்து ஒரு ப்ரீபெய்ட் ஆட்டோ பூத் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்ககிட்ட 2 ரூபா அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து இந்த டோக்கனை வாங்கிக்கலாம். வாங்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நம்ம டிரைவர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து மரைன் டிரைவ் போயிட்டுருக்கோம். அங்கே போகிற மீட்ரு வேலை செய்வதுக்கு நம்ம வந்து மரைன் டிரைவ் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போக போகிறோம். இந்த ஓப்பனில் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஃபாரின் இந்த மாதிரி ஆமாம்ல, எதுக்கும் நம்ம உள்ளே போய் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கலாம். கேன் வி டேக் டிக்கெட்ஸ் நவ்? ஃபோர்ட் கொச்சி. கொச்சி வாட்டர் மெட்ரோ ஹைகோர்ட்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து 8 மணிக்கு ஒரு சரி இருக்கு. 40 rupees. Can I GPay? ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து வாட்டர் மெட்ரோக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம். இது வந்து 1/2 hour தான் வேலிடிட்டியா. 8 மணிக்கு நம்மளோட ட்ரிப்பு. இப்போ லக்கேஜ் எடுத்துன்னு உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். டிக்கெட்டு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 40 ரூபா, 2 பேருக்குன்னா 80 ரூபா ஆகுது. யா, இது என்னமோ பார்க்குறதுக்கு ஒரு ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. இடம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபாரின் மாதிரி இருக்குல்ல. இன்னொரு ஃபெரி ஒன்று இருக்குது, ஆனால் அது ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம வந்து காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுக்கிறோன்றதுனால பெருசாக க்ரௌடு இல்லை. ஃபுல்லாக பெருசாக ஒரு 10 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளார. யாருமே இல்லைன்றதுனால ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஜாலியாக வர முடியுது.
பாண்டியில் அங்கே பீச் இருக்கிறதுனால நம்ம நிறைய அங்கே போட் ட்ராவல்லாம் பண்ணியிருப்போம். இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பி எட்டு வந்து அதே இடத்துல விட்டுருவாங்க. சும்மா ஒரு ரைடு தான். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம பஸ்ஸு ட்ரெயின் நடப்போம்ல, அந்த மாதிரி இவங்க வந்து இந்த போட்டை வந்து அப்படி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வாட்டர் மெட்ரோ சர்வீஸில் போகிறேன். அந்த அனுபவமும் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பயங்கரமாக. ஸோ எப்படா எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறேன். இது வேறு கொச்சியில் செம மழையா. அந்த மழையுடைய இம்பேக்ட் வந்து இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. வேகமூட்டம்லாம் செம்மையாக இருக்குது. இன்றைக்கும் மழை பெய்யும் நினைக்கிறேன். நமக்கு ஜாலியாக இருக்கும். நாங்கள் இந்த 2 நாள் இருக்க போகிறோம். இந்த 2 நாளுமே கிளைமேட் இப்படியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஒஃபிஷியலாக நம்ம வந்து கொச்சின் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். வெல்கம் டு ஃபோர்ட் கொச்சி. நல்லா வேகமாக போகுது, ஜாலியாக இருக்குது. நம்ம ஊரில் மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வையேன், தலைமுறையில் அடிக்கடி போயிட்டு வந்துருப்பேன். இந்த முத்தால்பேட்டில் ஒரு மெட்ரோ வச்சுருக்கணும். இங்கேருந்து அரியாங்குப்பத்துக்கு வாட்டர் மெட்ரோ, பைக்லலாம் போகக்கூடாது, புரியுதா? இங்கேருந்து காலாப்பட்டுக்கு ஒரு வாட்டர் மெட்ரோ, அப்படியே கடல்லே ட்ராவல் பண்ணிங்க அப்படி. நம்மளுடைய ஸ்டே பிளேஸுக்கு வந்தாச்சு. கிரைஸ்ட் வீல் ஹோம் ஸ்டே. நம்ம ரூமுக்கு வந்து செக்இன் ஆகிட்டோம். ரூம் வந்து குட்டியாக காம்பேக்டாக ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு அழகான ரூமுங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ரூம் வந்து வெர்த்துனே சொல்லலாம். பர் நைட் 1500 rupees இந்த ரூமு. 3 பேருக்கு ஏசி ரூம் இது. ஏர்லி செக்இன் லேட் செக் அவுட்டு, அதனால் அது 2 night கன்சிடரேஷனில் வருது. அதனால் 3000 rupeesன்ற மாதிரி ஆயிடுது. இவங்களுடைய செக்இன் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 PM செக்இன் ஆகணும். 11 AM செக் அவுட் டைமிங். நாங்கள் காலைல அதோ 9 மணிக்கெலாம் செக்இன் ஆகிட்டோம். நாங்கள் இங்கே வந்து டைனிங் ஏரியா வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து வியூவாகவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த இடமே பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் டீ குடிக்கல. நேற்று நைட்டு சாப்பிட்டதோடு அப்படியே இருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் வந்து டீ குடிக்கவே போகணும். டா டீ உண்டோ? 2 டீ சொல்லியிருக்கேன். நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாழைப்பழம், தேங்காய், எண்ணெய், ஃப்ளேவரு, நேந்திரா. சரி சொல்கிறது ஒன்றும் இல்லை. அதான் டீ கிடையாது தரும். அந்த டேஸ்ட் இல்லை, ஓகே தான், டீ மாதிரி தான் இருக்குது. நான் அவனை எதிர்பார்த்தவங்க அது இல்லை. அப்புறம் சொன்னேன் டீ பேர் இல்லை, ஃப்ரீ ஃபயர் குடிக்கும் போதெல்லாம் சொன்னதா இதுக்கு வேலை எவ்வளோ குடித்தான். அவன் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓகே தான். பார்க்குறேன் நீங்கள் ஃபுல்லாக குடிக்கிறது. நம்ம வீட்டில் போடுற டீ மாதிரி தான் இருக்கு. அவன் வீட்டில் நல்லா போடும். எது சொன்னாலும் குடிக்க போக பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையாக நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. பழம் பொறி வைக்க நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் ஒருத்தன் வரணும்டா. மணி 10 ஆகுதுடா, இன்னும் வரலடா. அவன் வந்து 9 மணிக்கு மரைன் டிரைவில் வாட்டர் மெட்ரோ ஏறி இருக்கணும். பட் அவன் மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்த டைமிங் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போல். ஸோ இப்போ அவன் மிஸ் பண்ணதுனால அடுத்த வாட்டர் மெட்ரோவாக வெயிட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்தால் தான் இப்போ அடுத்து என்ன பிளான்னு எங்களுக்கு தெரியும். மரத்தை பாரு, இன்னும் அழகாக வித்தியாசமாக இருக்குல்ல. அது என்ன மாண்டது இல்லை, வித்தியாசமாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கு. ஏய் அவரு தானே இது, அந்த 3வது ஆள் அவரு தானே? ஆமாம், நான் வந்துக்கிட்டு இருக்கேன்டா. மட்டும் நீங்க போயிடாதீங்க சார். மீட் மிஸ்டர் ஆடம் சென்ராஜ். இவர் தான் அந்த 3வது மனுஷன். சரி, உன்னை வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன மரம்? தெரியாதுடா. தெரியாதுன்னு சொல்கிறதுக்கா நீ அங்கேருந்து கேட்க வந்த? மரத்துலேயே நிறைய செடி வளர்ந்த மாதிரி இருக்கு. கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் எங்கள் கூட விநாயக் மகாதேவன். அவன் பாரு சிரிக்கிறான். ஏண்டா அவன் தான் சொல்கிறான் விநாயக் மகாதேவன்ட்டு. இல்லைடா அப்படிலாம் சொல்லாத, கூச்சமாக இருக்குது. முன்னாடி வந்து லைக் பெரிய இருந்துச்சா, ஒரு 25 minutes 25 minutes பெரிய இருக்கும். ஆமாம், இந்த மெரின் டிரைவ் எண்டில் இப்போ அதை பில்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஏசிலாம் போட்டு சூப்பராக இருக்குல்ல. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு
அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். பாய்.